ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீல் பேபியோட பாத் ரூட்டீன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டே தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். குளிப்பாட்டுறதுக்கு சோப்பு, தேங்காய் எண்ணெய், தலை மசாஜ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பாடி மசாஜ் ஆயில், ஷாம்பூ, வார்ம் வாட்டர், அதே மாதிரி ஹெட் பாத்துக்காக நார்மல் வாட்டர். வார்ம் வாட்டர் வந்து நீங்கள் கை முட்டி வச்சு செக் பண்ணிக்கோங்க. நான் முட்டி வச்சு செக் பண்ணிவிடுவேன். ரொம்ப ஹாட்டாகவும் கோல்டாகவும் இருக்கக்கூடாது. ஹெட்டு ஊற்றுறதுக்கு நார்மல் வாட்டர், இல்லைன்னா வந்து ஹேர் வந்து கொட்டிடும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் அதே மாதிரி மசாஜ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக பண்ணணும். பேபிக்கு எப்போவுமே வந்து ஒரு சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கணும். அது இல்லாமல் ரொம்ப கையை பிடிச்சி இழுத்து கால் பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி பண்ணால் பேபிக்குமே வந்து ஒரு ஹொரிபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் ரொம்ப உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியும்னு தெரியல, ஆனால் நான் வந்து அவ்வளோ சாஃப்டாக தான் பண்ணுறேன் பேபிக்கு வந்து குளிப்பாட்டுறதுக்கு. பாடி மசாஜ்க்காக நால்பாமராதி கேரம் எடுத்திருக்கேன், கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையோடது. குங்குமாதி தைலம் வந்து ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து ரெட் கலரில் தெரியுது. வீடியோ பர்பஸ்க்காக தான் வந்து நீல் பேபியை வந்து கவர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போடாமல் தான் வந்து மசாஜ் எல்லாமே பண்ணுவேன். ஃபீடிங் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தான் வந்து குளிப்பாட்டவே செய்வேன். ஃபீடிங் பண்ண உடனே மசாஜ் பண்ணுறது வந்து நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே எடுத்தது வந்து சாய் தான். அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ அங்கங்கே ஷேக்கிங்காக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இந்த பாத் டைம் வந்து நீலுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஃபஸ்ட்டெல்லாம் அவனுக்கு வந்து கொஞ்சம் முதுவாக தான் இருந்தது. தண்ணி ஊற்றினாலே உடனே அழ ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் போக போக வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீல் வந்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி மசாஜ் வந்து பண்ணுவேன். இல்லை அழுதுகிட்டே இருந்த கோஆப்ரேட் பண்ணலை அந்த மாதிரி இருந்ததுன்னா மசாஜ் வந்து பண்ண மாட்டேன், சும்மா குளிப்பாட்டி எடுத்துடுவேன். இந்த மாதிரி பண்ணால் காலிக் ப்ராப்ளம் இருந்தால் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரெஷரெல்லாம் நான் கொடுத்து பண்ணலை மசாஜு. ப்ரெஷர் கொடுத்து பண்ணால் பேபி பார்னுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸு. உங்கள் பேபிக்கு நீங்கள் ஓல்டு மெத்தட் சூஸ் பண்ணுறீங்களா, இப்போ புதுசாக டாக்டர்ஸ் சொல்கிறது ப்ரிஃபர் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மசாஜ் பண்ணுறதுனால பேபிக்கு வந்து போன் ஹெல்த் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அம்மாவுக்கும் பேபிக்கும் வந்து அந்த பாண்டிங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து சும்மா விளையாடிட்டு இருப்பான், படுக்க வச்சுடுவேன் அப்படியே. 20 மினிட்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ்வலாக வந்து குளிப்பாட்டுவேன். அதுவும் வந்து கோஆப்ரேட் பண்ணாதான், அழ ஆரம்பிச்சிட்டேன்னா உடனே குளிப்பாட்டிடுவேன். எல்லா பேபிஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நீல் பேபியும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பான். சில நாளைக்கு ரொம்ப சிரித்து நல்லா இது பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பார் குளிப்பாட்டும் போது. சில டைம் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருப்பான். அதனால் கம்பேர் பண்ணாதீங்க.
மசாஜ் பண்ணி முடிஞ்சது ஒரு 7 மினிட்ஸுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டான். சரி உடனே நான் குளிப்பாட்டிட்டேன். சோப்பு யூஸ் பண்ணது வந்து டெடி பேரோடது தான். சாய்க்கும் அதே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். செபாமெடோட ஷாம்பூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெய்லியுமே வந்து ஷாம்பூ யூஸ் பண்ண மாட்டேன். வீக்லி ஒரு ட்வைஸ் மட்டும்தான் ஷாம்பூ யூஸ் பண்ணுவேன். குளிப்பாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கழுத்து கீழே கைக்கு கீழே எல்லாமே வந்து தண்ணியாக இருக்கும். ஒரு சாஃப்டான க்ளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடுவேன். லைட்டாக தண்ணி இருந்தால் கூட ரேஷஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லா நியூமோ மாதிரியும் வந்து எனக்குமே ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது, ஸ்லிப் ஆகிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாமே ப்ராக்டிஸ் தான். இந்த மாதிரி தண்ணி ஊற்றும்போது காதுக்குள்ளே தண்ணி போகாது. காதுக்குள்ளே தண்ணி போனாலே குழந்தைக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Enjoy your motherhood. Happy parenting. Thanks for watching. Bye bye.